வணக்கம் ராதிகா. அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூத்துறை கிராமத்துல கடந்த 2012ஆம் ஆண்டு, அதாவது செம்மண் குவாரி அளவுக்கு அதிகமாக அனுமதியின்றி 2,64,644 லாரிகளில் லோடுகள் செம்மண் எடுத்ததாக மூலம் சுமார் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் மதிப்பில் நஷ்டம் ஏற்பட்டதாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் 2012ஆம் ஆண்டு பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்று ஆஜரானவர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லோகநாதன் மட்டுமே ஒருவர் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரசு தரப்பு சாட்சிகள் விசாரணையில் கடந்த அக்டோபர் மாதம் முடிவடைந்தது. இந்த வழக்கில் 57 சாட்சிகளில் 30 பேர் அரசு தரப்பு பிழை சாட்சியம் அளித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு அனைத்து சாட்சிகளின் விசாரணை மற்றும் இதர விசாரணையும் முடிந்தது. இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் இன்று மாலை 3 மணி அளவில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி மணிமொழி அறிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது இந்த தீர்ப்பின் விவரத்தை அவர் வாசிக்கும் போது அரசு தரப்பில் மற்றும் இவங்க செம்மண் குவாரியில் முறைகேடுப்பட்ட வழக்கில் எந்த ஒரு முழுமையான சாட்சிகள் அளிக்கப்படாததால் அனைவரும் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேரும் விடுதலை என நீதிமன்றம் உத்தரவளித்துள்ளது. இதனை அடுத்து திமுக கட்சியினர் மற்றும் பொன்முடி ஆதரவாளர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் உள்ளனர். ராதிகா.